மாநகராட்சி நெல்லை மண்டலத்திற்குட்பட்ட 26வது வார்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை வார்டு கவுன்சிலர் துவக்கி வைத்தார். மகிழ்வண்ணநாதபுரம், செண்பகம் பிள்ளை, இரட்டை தெரு மற்றும் மேலத்தெரு அதை சுற்றியுள்ள 4 தெருக்களில் 50 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இந்த பணிகளை 26வது வார்டு கவுன்சிலரும் மத்திய மாவட்ட திமுக மகளிர் அணி துணை அமைப்பாளருமான பிரபா சங்கரி பொன்னையாபாண்டியன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இளைஞரணி விஸ்வநாதன், சங்கரன், ஒப்பந்தக்காரர் நாராயணன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். மேலும் 26வது வார்டில் கட்டப்பட்டு வரும் நியாய விலைக் கடை மற்றும் சிறிய பாலம் கட்டும் பணிகளையும் மாமன்ற உறுப்பினர் ஆய்வு செய்தார். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்த கவுன்சிலர் பிரபா சங்கரி பொன்னையாபாண்டியனை அப்பகுதி பொதுமக்கள் மனதார பாராட்டினர். வணக்கம். வழக்கறிஞர் கலைச்செல்வன். எங்களோட வார்டு 26வது வார்டு மேட்டுத்தெரு, பாபா தெரு, மகிழ்வண்ணபுரம், ஒட்டசமம்புல தெரு. அனைத்து தெருக்களிலும் நாங்கள் தார் சாலையை கேட்டோம், சிமெண்ட் சாலை கேட்டோம். இந்த சிமெண்ட் சாலையை எங்களுடைய கவுன்சிலர் பிரபா சங்கரி அவங்க பொன்னையாபாண்டியன் பிஹெச்டி அவங்களோட கோரிக்கையை வச்ச உடனே இந்த கோரிக்கையை உடனே நிறைவேற்றி எங்களுடைய ரோடு ரொம்ப மோசமா இருந்தது. இப்போ அதை ரொம்ப சீர்படுத்தி இன்றைக்கு அதை துவக்கலாக ஆக்கி ரோடை சீர்படுத்தி நல்லா போட்டுட்டாங்க. இது போல எங்களுக்கு ரேஷன் கடை, நியாய விலை கடை ரொம்ப ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி தான் நாங்கள் போய் நடந்து போய் தான் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. எங்களுடைய மக்களுக்கு ரொம்ப எளிதாக ரொம்ப விரைவாக நாங்கள் பொருட்கள் வாங்குறதுக்கு 3 கடைகள் எங்களுடைய பாபா தெரு இந்த ஏரியாவுடைய முக்கில் களத்துமேட்டில் எங்களுக்கு 3 கடைகள் எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க ரேஷன் கடை. அதே போல எங்களுடைய கால்வாய், இந்த கால்வாய் பகுதியில் எப்போதுமே கடைசி பகுதியான திருநெல்வேலி டவுனுடைய கடைசி பகுதியாக வெள்ள வடிகால் மாதிரி தான் எங்களுடைய ஏரியா அமைஞ்சது. அப்படிப்பட்ட ஏரியாவுக்கு தடுப்பணை வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம். அதாவது இனிமேல் எங்கள் ஏரியா பகுதிக்குள்ளே வெள்ளம் வர முடியாத அளவுக்கு 6 அடி 8 அடி உயரத்துக்கு சுவர்களையும் எழுப்பி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால எங்களுடைய மக்கள் ஊர் சார்பாக கவுன்சிலர் பிரபா சங்கரி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.